டன்ஸ்டன் புதிய பட நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வெற்றி படங்களை தயாரிக்கணும். இப்போது தமிழ்நாட்டில் உள்ளவங்க படம் தயாரிக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு. அதான் ஒன்று. அதாவது தமிழ் பட நேசன், தமிழ் பட ஆர்வலர் அப்படின்னா அவர் தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க தயாரிக்க முடியாத சூழ்நிலையில் லண்டன்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் தயாரிக்கணும்னு முயற்சி பண்ணுறாருன்னா அது ஒரு பெரிய பாராட்டுதற்குரிய ஒரு விஷயம். அவரே ஹீரோ மீது தான் இருக்கார். ஏன்னா தாடி வச்சுருக்காரு, கண்ணாடி போட்டுருக்காரு, எல்லாம் வளர்த்தியாகவும் இருக்கார். ஏன்னா சமீபத்தில் வந்த ஹீரோக்களை விட அவர் அழகாக இருக்கார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருக்கு தோதான கதைகளை தேடிட்டு இருக்காரு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் பூஜை போட்டு அன்னைக்கு ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல சார், முதல்ல நான் கதையை தேடுறேன் அப்படின்னாரு. அதுவே ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கான அடிப்படைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய இது வந்து கதைகள் இல்லாமல் தான் வருது. நம்ம சமீபத்தில் இங்கே பத்திரிகையாளர் நிறைய பேர் இருக்கீங்க. கடைசி 10 நிமிஷம் அந்த மட்டும்தான் கதை இருக்குது. இந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் கதை இருக்குது. மீதி எல்லாம் ரீல் விட்டுறாங்க. அது அப்படி தான் இருக்குது. வேறு ஏன்னா கதைகள் இல்லை. அதாவது கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு 4 பேர்கிட்ட இருந்தது போய் ஒட்டுமொத்தமாகி ஒளிப்பதிவும் நானே, பிஆர்ஓ எல்லாம் நானேங்கிற மாதிரி ஐயா குடும்ப படமாயிருது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் ஒரு நல்ல தரமான படத்தை டன்சன் மூவிஸ் எடுப்பார்கள் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். நன்றி. அவரே